அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். நாங்கள் பால் காசுன அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. இப்போ நாங்கள் வந்து பழைய வீடு காலி பண்ணுறதுக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஒரு ஒரு மூட்டையிலுமே யார் யாரோட துணியோ இல்லை கிச்சன் ஐட்டம்ஸோ என்ன இருக்கோ அந்த மூட்டையோட மேலேயே மார்க்கரில் நாங்கள் எழுதிடுவோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம போனால் ஈஸியாக அதாவது கிச்சன் திங்ஸ்னால் கிச்சனில் எடுத்து நம்ம அடுக்கிக்கலாம். அதுக்காக நாங்கள் எப்போவுமே அது பண்ணிப்போம். இப்போ பழைய வீட்டை ஃபுல்லாக நாங்கள் காலி பண்ணிட்டோம். விடியற்காலைல 4 மணிக்கு புது வீட்டுக்கு சாமான் எடுத்துகிட்டு போயாச்சு. ஃபைனலாக இதுதான் எங்களோட பழைய வீடு. இப்போ புது வீட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இறக்கிட்டோம். அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா இவனை நாங்கள் காமிச்சதே இல்லை. இவன் எங்கள் வீட்டில் ஒரு 5 இயர்ஸாக இருக்கான். இவன் பேர் ஆதம். புது வீட்டுக்கு வரவே மாட்டேன்ட்டு எயிலேயே எகிரி குதித்து பழைய வீட்டுக்கு ஓடி போய் உட்காந்துட்டான். கூடையில் போட்டு தான் அவனை நாங்கள் தூக்கிட்டே வந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். கட்டில் ஃபேனு இதை போட்டுட்டா கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு இதை தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா பீரோவில் இருந்த துணியெல்லாம் அடுக்கணும். ஆதம் வந்து வந்ததுலேருந்தே சுற்றி சுற்றி வீட்டை போய் பார்த்துட்டே இருக்கான், எங்கே வந்திருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜன்னல்கிட்டே போய் நின்று வேடிக்கை பார்க்குறான். இங்கே பாருங்கள், சேர்லையே நின்றுட்டு எப்படி குழந்த மாதிரி நின்று வேடிக்கை பார்க்குறான் பாருங்களேன். அவன் க்யூட்டாக பார்ப்பான் அவன். அடுத்தது பரணை மேலே வைக்க வேண்டிய திங்ஸ்லாம் நாங்கள் பேர் எழுதி வச்சுருக்கறனால எது எதெல்லாம் வேண்டாதுன்ட்டு ஈஸியாக இருந்தது எங்களுக்கு. எடுத்து பரணை மேலே வச்சுட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட எங்கள் புது வீடு வேலைலாம் முடிஞ்சிச்சு. பாய்.